யாரை கேட்டு நீங்கள் அந்த டீலரை முடிச்சிங்க? அவன் சரியான ஃப்ராடுப்பா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு செட்டில் பண்ணி அவனை க்ளோஸ் பண்ணுங்க. அவன் இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையில்லை. நமக்கு நேர்மையாக இருக்கிற பிஸ்னஸ் மேன் தான் தேவை. இவன் சரியான ஃப்ராடு. இவனை போய் ஓகே சொல்லி வச்சிருக்கீங்க. நீ சொல்லிட்டேலம்மா, உடனே பண்ணிடுறேன். அவனோட டீலிங்லாம் நமக்கு தேவையில்லை. செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவனை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை ஃபஸ்ட்டு செய்யுங்கப்பா. அப்புறம் தீபாவளி போனஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சா இல்லையா? இன்னும் இல்லைம்மா, நாளைக்கே கொடுக்கணும். எவ்வளோ நாளுப்பா பெண்டிங் வச்சுருப்பீங்க? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தானே அவங்களும் ஃபேமிலியோடு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. தீபாவளிக்கு 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா என்ன அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தீபாவளி கொண்டாடுவாங்க? கொடுத்துடலாமா, கொடுத்துடலாம். எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தீபாவளி போனஸ் எல்லாருக்கும் கொடுங்கப்பா. ஒர்க்கர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிடாமா, கொடுத்துடலாம். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. என்னம்மா, என்ன நல்லா இருக்கு? ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடா? புருஷங்காரனுக்கு டைவோர்ஸை கொடுத்துப்புட்டு இங்கே வந்து உட்காந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு தெரியுறா. என்ன பாட்டி உனக்கு? சும்மா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி வீட்டில் வந்து உட்காந்துருந்தா நல்லா வாடி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இங்கேருந்து போயிடுறேன். நீ ஏம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? இது உன் வீடுமா? அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க. என்னம்மா நீ சும்மாண்டே இருக்க மாட்டியா? எந்த காலத்துல இருக்க? இப்பெல்லாம் செட் ஆச்சுன்னா தான் குடும்பத்தை ஓட்டுறாங்க. செட் ஆகலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நீ கூட தான் என் மருமகளுக்கு செட் ஆகல, அவளை டைவர்ஸ் கொடுக்க சொல்றேன். இங்க இருந்து போறியா? ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களையும் பேத்து பேரம் பேத்தி எடுக்க போறோம். இதுக்கப்புறம் நாங்க டைவர்ஸ் பண்ணா என்ன, பண்ணலைன்னா என்ன? போ. அதைத்தாண்டா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பண்ணி பார்த்து வாழ்ந்து முடிச்சுட்டேன். வாழ வேண்டிய பிள்ளை எப்படி வாழ வெட்டியா வீட்டில் உட்கார வச்சிருக்கே? உனக்கு அறிவு இருக்குதா? பாட்டி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலே போதும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு மறந்து ஏதோ ஒன்று நான் பாட்டுக்கு இருக்கேன். உனக்கு என்ன, நான் 4 செவத்துக்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. பாட்டி, பாட்டி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாருடா அது? பாட்டி, ராதா வந்திருக்கா பாரு. அடடே ராதா, வாங்க. எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. எல்லாம் நில்லுங்க அங்கேயே. அறிவு கட்டவனே, வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம அங்கேயே நில்லுங்கன்ற புத்திக்கிட்டு கேட்டு போச்சாடா உனக்கு? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய், எங்கடா போற? இந்தாடா. டேய், காலை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிங்க, காலை வெட்டிடுவேன் ஒவ்வொருத்தனையும். பாட்டி, அந்த ஆளை கொஞ்சம் வாயை மூட சொல்லு. சிவா, நீங்க எல்லாம் உள்ள வாங்க. அவர் அப்படித்தான், கண்டுக்க வேண்டாம். தம்பி வேணாம்ப்பா, நாங்க போயிடுறோம். எங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ஒரு வீடு தான் இருக்கு. இன்னொரு வீடு வேணா நாங்க ஈஸியா கட்டிடுவோம். ஆனா அது வரைக்கும் ரூம்ல தான் இருந்தாகணும். பரவாயில்ல தம்பி, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆமா ரவி, வேண்டாம். இதுக்கு தேவையில்லாம பிரச்சனை. இங்க பாருங்க சிவா, நான் தான் இருக்கேல்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ராதா, உன் அண்ணனுக்கு நீயே சொல்லி புரிய வை. அப்பா என்ன பண்ணீங்க? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? நாங்க அமைதியா இருந்தா நீ தான் வண்டவளம் தண்டவளை ஏத்திடுவியே. உன் வாயை முடிக்கிட்டு நீ முத அமைதியாயிருடா. என்னம்மா, அண்ணன் இங்கதான் இருக்கணுமா? இங்கே இருங்கண்ணா, என் கூடயே. நீங்கெல்லாம் என் பக்கத்துல இருந்தா எனக்கு ஆறுதலா இருக்கும். அவ்வளவுதானடா கண்ணு, நாங்க இருக்கோம்டா. யாரு என்ன சொன்னா எங்களுக்கு என்ன? நீ வருத்தப்படாத. டேய் பாரு, புள்ள முகமே மாறி போச்சு. ஆமா ராதா, உன் கூடயே நாங்க இருக்கோம். வேற வீடு கட்டினதுக்கு அப்புறம் கூட நாங்க போய்க்கிறோம். அண்ணா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சரிம்மா, உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு சந்தோஷம். உனக்காக எந்த கஷ்டத்தை வேணாலும் இந்த அண்ணன் தாங்குவான். இந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்ல.
இங்க பாருடா, யாராவது வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். அப்பா நீங்கள் போயிருங்கப்பா. ஆமா, போய் தொலை, நிம்மதியே போகுது. அடச்சி, மூஞ்சிய காட்டாத, திரும்பி தொலை. இவெல்லாம் எப்படிடா எனக்கு அப்பனா இருந்தான்? இவனை கொன்னுடலாமா? டேய் என்னடா நீ? பாருடா, எரிச்சலா இல்லை இருக்குதான், என்ன பண்ணுறது? அப்பனா போய் தொலைஞ்சிட்டானே. இந்த நேரத்தில் என் அப்பங்காரன் எங்கே போனான்னு தெரியல. அவர் இருந்தாலாவது இவர் வாயை அடக்கலாம். அதானே, அந்த கேரக்டரே ஆளை காணமேடா. வீட்டில் இருக்குதா இல்லையா, என்ன நடக்குது வீட்டில், எதுவும் தெரியாது. ராதா, வந்துட்டியா? இது யாரு புதுசா? டேய் அம்மாடா. அடாடா, என்னை பெற்ற தாய் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கா, இது போதும். மம்மி எப்படி? ராதாவை மட்டும் இல்லை, மொத்த குடும்பத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டேன். சந்தோஷம்டா. ஏன்னா எப்படா எல்லாரும் வந்தாங்க? கடவுள் அதுக்கெல்லாம் வழி வகுக்கிறான் எனக்கு. எல்லாம் தன்னை போல நடக்குது மம்மி. சரி சரி, இவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. தாராளமா இருக்கட்டும்டா. எல்லாரும் உள்ள வாங்க. ஏன் இங்கே இருக்கீங்க? வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. யசோதா, ஏங்க, வந்தவங்கள வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள கூப்பிடுங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? புத்தி கித்து கெட்டு போச்சா என்ன? அவங்கள போய் உள்ள கூப்பிட்டு இருக்கிற? ம் அம்மா ஏன்டா இப்படி நடிக்குது? அதானே, அவரை பற்றி தெரியாம உள்ள கூப்பிடு கல்ல கூப்பிடுன்னுக்கிட்டு இருக்கு. ஏ இந்தாம்மா. என்னடா உங்க அப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? உன் புருஷன் தானே, எதுவும் தெரியாத மாதிரி கேட்ப. அவர் என்னைக்கு தான் கத்தலை? அதானே, அவரு கிடக்காரு. நீ எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு வாடா, அவரை நான் பாத்துக்கிறேன். கடவுளே, இவனை ஏன் தான் பெத்தோன்னு இருக்கு எனக்கு. இன்னும் 4-5 பெத்து போட்டிருக்கணும். ஒன்றுன்னு பெத்து போட்டேல்ல, என்னைய சொல்லணும். எம்மா, அடைச்சி போய் தொலை அங்கிட்டு. ஓ மூஞ்சிய பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. என்னைய ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேன்றாங்க. ச்சே. டே பேராண்டியே, அந்த புறம்போக்கு போயிருச்சு, எல்லாரையும் உள்ள வர சொல்லு. ஓகே பாட்டி. இன்னும் ஏன் இங்கே எல்லாரும் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, உங்கள் ரூம் எல்லாம் காட்டுறேன். ராதா, உங்கள் அண்ணனுக்கு போய் ரூமை காட்டிட்டு வா. ரூமை காமிச்சிட்டு சீக்கிரமா நம்ம ரூமுக்கு வா. ஏண்டா? ஆனால் இந்த ரணகாலத்துலேயும் உனக்கெல்லாம் குதூகலம் கேட்குது பாத்தியா? யா யா அஃப்கோர்ஸ், மை டியர் ஒய்ஃபிடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கா. சரி சரி, வழியாத. என் நண்பன் சொல்லிட மாட்டேல்ல? சொல்லி தொலைக்க மாட்டேன். ராதா, எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு போமா. அண்ணா வாங்கண்ணா, வாங்க வாங்க, நான் உங்களுக்கு ரூம் எல்லாம் காட்டுறேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் ஏமாத்தி விட்டு போயிடுவாளுங்க. ஆனா சத்யா எப்படி என்னை விட்டு போகலாம்? அவ என்னோடவ, அவ எப்படி என்னை விட்டு போகலாம்? நான் அவளை என்னதான் கொடுமை பண்ணாலும் என்னை விட்டு எப்படி போகலாம்? அவ உன்னை விட்டு போக மாட்டேன் விக்ரம் அக்ரம் விக்ரம்லாம் சொன்னா, இப்போ பார்த்தியா என்னை விட்டுட்டு போயிட்டா. ஃபஸ்ட்டு என் குழந்தை என்னை விட்டு போச்சு, அப்புறம் என் பொண்டாட்டி. என்னை யாருக்குமே பிடிக்கல. சுயநலமான உலகம் இது. சத்யா, இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு சொந்தமானவ, என்னை விட மாட்டேன். டேய் டேய், அறிவு கட்டவனே, என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னை பெற்ற தாயே, நீ எப்போ என்னை விட்டுட்டு போவ? ஏண்டா, கொஞ்சம் கூட அறிவில்லை? முன்ன வெளியில தான் போய் குடிச்சிட்டு வந்த, இப்போ வீட்டுக்குள்ளேயே நடு வாசல்ல. ச்சே, என்னடா பாச்சு உனக்கு? இந்த குடினால தான் உன்னை விட்டு எல்லாம் போகுது. மரியாதையா இதை விட்டு தொலைஞ்சிரு, இல்லைன்னா நானே சோத்துல விஷத்தை வச்சு உன்னை கொன்றுவேன். வெரி குட், சூப்பர். அதை செய் ஃபஸ்ட்டு. எல்லாரையும் விட்டுட்டு நான் போகிறேன். ஏன்னா எல்லாம் என்னை விட்டு போகிறீங்கல்ல,
நானே போய்ட்றேன், ஒரேடியாக போய்ட்றேன். அடைச்சி குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காத. இல்லைம்மா, நான் உளரல, நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் என் சத்யா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா பார்த்தியா? அவளே என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும்? நானும் போகிறேன். உன்னை யாரும் விட்டுட்டு போலடா, நீ தான் விட்டுட்டு போக வச்ச. எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பா அவளை. அத்தனை கொடுமையும் தாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி தெரியுமா உங்களோட குடும்பம் நடத்தினா? ஆனால் நீ அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன் பார்த்துட்டேன்னு சொன்னா எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் விட்டுட்டு போகாதான் செய்வா. அப்படியெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. நான் எவ்வளோதான் கொடுமை பண்ணாலும் அவள் என் கூட தான் இருந்து ஆகணும். ஏன்னா அவள் எனக்கு சொந்தமானவ. நான் அப்படித்தான் அடிப்பேன், குடிப்பேன். அது அவள் ஏன்னு கேட்கக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என் கூட தான் இருந்தாகணும். அம்மா, செருப்பு பிஞ்சிரும் நாயே. உங்க அப்பன் புத்தி அப்படியே உனக்கு இருக்குடா. என் புள்ள என்னைய மாதிரி இருப்பான்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். தப்பு கணக்கு போட்டேன்டா. உங்களுக்குலாம் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்கன்னா கிள்ளிக்கிற நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கெலாம் வருவான்னு. இங்கே பாரு, நான் தான் உங்கள் அப்பனை இத்தனை வருஷமாக அனுசரித்து அவன் கொடுமை பண்ணுறதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தேன். எதுக்காக? உனக்காக. ஆனால் ஓன் பொண்டாட்டி அதையும் தாண்டி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாடா. ஆனால் ஒரு பொண்ணு தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு பேசுகிறதோ பார்க்குறதோ பார்த்தானா யாராலையுமே தாங்கிக்க முடியாது. எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. அதை நீ பண்ணிட்ட. நீ சொன்ன ஒரு சொல்லு, அதையே அவனால் தாங்கிக்க முடியல. சீ போன்னு ஒன்று தூக்கி போட்டு போயிட்டா. ஒரு பொண்ணு தான் புருஷனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாடா. ஆனால் அதே புருஷன் இன்னொரு பொண்ணை பற்றியோ ஒரு பொண்ணு கூடயோ போகிறதோ பேசுகிறதோ அவள் காதில் விழுந்தது, அதை மட்டும் தாங்கிக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ணாலும் அவன் உன் கூட இருக்கவும் மாட்டா, போக தான் செய்வா. என்னடா பண்ணுவீங்க? இத்தனை வருஷமா என் புள்ள நல்லவன்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன்டா. ஆனால் இன்னைக்கு சீ, இந்தளவுக்கு நீ கீழ்த்தனமாவா பேசிட்டு நினச்சிக்கிட்டு இருப்ப? ஏதோ உன் குழந்தை வயிற்றுலே செத்து போனதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். காலப்போக்கில் எல்லாம் மாறும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மாறாதுடா, மாறாது. உன் புத்திக்கு தான் அந்த கடவுள் உனக்கு இன்னும் குழந்தைய கொடுக்காம இருக்கிறான். கடைசி வரைக்கும் இப்படியே குடிச்சு குடிச்சு செத்து தொலை. உன்னை பெத்த பாவத்துக்கு உனக்கு கொல்லி வைக்கிறேன். அம்மா, அம்மா, இனி உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாதடா. மின்னலின் ஒளியை பிடிக்க தெரியவில்லை. எனக்கு சொந்தமடி வேதனைகள், எனக்கு சொந்தமடி. அலைக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தம். இது சத்யாவோட டைரி தானே? அப்படி என்னதான் எழுதியிருக்கா? கண்டிப்பா என்னைய திட்டி தான் எழுதியிருப்பா. படிக்கலாம். விக்ரம், நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிருச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். என்னை மன்னிச்சிருங்க. இந்த தப்பை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுப்பேன். ஏன் விக்ரம் குடிக்கிறீங்க? என்னாலயா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் விக்ரம், என்னோட பழைய விக்ரம் எனக்கு வேணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலேஜ் படிக்கும் பொழுது நம்ம எவ்வளோ லவ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தோம். இப்போ ஏன் விக்ரம் இப்படி முழுசாக மாறிட்டீங்க? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு என் விக்ரம் வேணும், பழைய விக்ரம் வேணும். என்னை அடிக்காதீங்க விக்ரம், எனக்கு ரொம்ப வலிக்குது. அதை விட நீங்கள் என்னை திட்டுற பேச்சு எல்லாமே ரொம்ப வலிக்குது. அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் என்ன அடிங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஆனாலும் நீங்கள் எனக்கு தான் சொந்தன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க விக்ரம். அப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். விக்ரம், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வெறுப்பு வருது உங்கள் மேலே. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்களை விட்டு போயிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது. மொத்தமாக வெறுக்க வைக்கிறீங்க விக்ரம். உங்களை விட்டு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு என் அருமை தெரியும். திரும்பி வந்துடாதீங்க. என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நீங்கள் கிடையவே கிடையாது. பாய் பாய் விக்ரம். என்னை விட்டுடுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது. காட்டிலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை. காயமோடு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறை அண்ணா பெண் அண்ணா அண்ணா ஆ உள்ள வா பாப்பா, கதவு திறந்துதான் இருக்கு. என்னண்ணா சரியா சாப்பிடவே இல்லை, நீ தூக்கம் வரலையா? இன்னும் நம்ம வீடு எரிஞ்சதுன்னு நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? ஆமாண்டாம்மா, என்ன பண்ண போறேன்னு தெரியல. கவலைப்படாதண்ணா, நம்ம வேற வீடு கட்டிக்கலாம் அதே இடத்துலயேவும். கட்டிடலாம் தான், ஆனால் நம்ம வாழ்ந்த மெமரிஸ்லாம் அங்கே இருக்குல்ல. அண்ணா ப்ளீஸ், நீ ஏன் இப்படி இருக்கிற? இந்த மாதிரி கவலையாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏண்டாம்மா வருத்தப்படுற? அண்ணன் இருக்கேல்ல, உனக்கு எதுவும் ஆகலையே, எனக்கு அதுவே போதும். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கல்ல, அவங்க தூங்கிட்டாங்களா ராதா? இப்போ தானே தூங்குனாங்க. நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணாதண்ணா, நான் உன் கூட தான் இருக்கிறேன். என்னை பாருங்க, என்னை பாருண்ணா. நீ எப்பவுமே என்கிட்ட சொல்லுவேல, உன் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாதானே. இப்போ அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன். உன் தங்கச்சி இருக்கும்பொழுது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்ம பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாகவே சரியாக போயிடும் பாரு. சரிடா தங்கம், நீ போய் படுத்துக்க, நேரம் ஆயிடுச்சுல்ல. மாத்திரை போட்டியா? ம், சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டேனா? சரிம்மா, இன்னி காலையில் பார்க்கலாம். இனிமே கிச்சனில் வேலை பார்க்கும் பொழுது கவனமாக வேலை பாருன்னு. கவனமாக வேலை பாருன்னா எனக்கு புரியல. நான் கவனமாக தான் நான் எப்போவுமே வேலை செய்வேன். அதுவும் கிச்சனில் இருக்கும் பொழுது எப்படி கவனம் இல்லாமல் இருக்கும்? நீ ஏன் என்கிட்ட இப்போ இதை சொல்லிட்டு இருக்கிற? இல்லை ராதா, நீ கிச்சனில் இருக்கும் பொழுது தானே நெருப்பு பற்றிக்கிச்சு, அதனால தானே நம்ம வீடு. அண்ணா இல்லைண்ணா, நான் வேலை செய்யும் பொழுது எந்த நெருப்பும் படலைண்ணா. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன, கேஸ் ஆஃபில் தான் இருந்ததா? அப்புறம் எப்படி நம்ம வீடு தீ பிடிச்சிது? ராதா ஒரு நிமிஷம் இரு. என்னண்ணா? நம்ம வீடு எப்படி தீப்பத்திக்குச்சு? இதை நான் யோசிக்கவே இல்லையே. எனக்கு தெரியலண்ணா, ஆனால் நான் கேஸ் ஆஃபில் தான் வச்சுருந்தேன். நெருப்பு ஃபஸ்ட்டு ஹாலில் இருந்து தான் பற்றிக்கிச்சுன்னு சவுண்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் போகலான்னு பார்த்தா அம்மாவும் விஜயும் கத்திட்டு இருந்தாங்க நெருப்பு நெருப்புன்னு. என்னால் வெளியில் வர முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் வழியாகவும் தீ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுண்ணா. அப்போ நெருப்பு ஃபஸ்ட்டு ஹாலில் தான் பற்றி இருக்கு. ம் ஆமாண்ணா. எப்படி? அது எப்படி நம்ம வீட்டில்? அண்ணா என்னண்ணா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு. அண்ணா ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் சொல்லுண்ணா. அதெல்லாம் எதுவும் இல்லை ராதா, ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இந்த அண்ணன் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நீ எதையும் யோசிக்கக்கூடாது, சரியா? போய் நிம்மதியாக தூங்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகேண்ணா, குட் நைட். குட் நைட்மா. எப்படி நெருப்பு பற்றி இருக்கும்? கேஸில் நெருப்பு பற்றலைன்னா அப்போ எப்படி? இதை யாரு பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ புரியுது எனக்கு.